Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தொட்டு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,483. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 23,415 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட லோ பார்த்தீங்கன்னா 23,151 வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து ஹையான 23,459 போயிட்டு கடைசியாக முடிஞ்சது வந்து 23,405 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 77 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஸோ இதே சினாரியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்தது. நேற்றும் பார்த்திங்கன்னா ஒரு இதே மாதிரி இறக்கத்தோடு தான் வந்து மார்க்கெட் ஏறி இறங்குச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாக இறங்கிட்டு முடியும் போது வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இதே ஏற்றம் நாளைக்கு இருக்குமான்றது தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோசிங்கை கம்பேர் பண்ணும்போது 78 பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 530, 630 அந்த லெவல் வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் வந்து 459 லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கி கிட்டத்தட்ட 23,405 வந்து மார்க் முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,400 வந்து இப்போ கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரி, ஒரு நிமிஷம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,400 வராது, 300 சாரி இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியா இந்த கேண்டோட பாட்டம், அதாவது நான் சொல்ல வந்தது இந்த ஏரியா, இந்த கேண்டோட பாட்டம் எண்டு. ஸோ 300 வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்றைக்கி எங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்ததோ அந்த இடம் வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 23,180 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது 4/6/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே ஆகும் பார்த்தீங்கன்னா 23,180 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா 23,600 வரைக்கும் மேலே போகும் சொல்லியிருந்தேன்னா, நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 300 மார்க் மேலே தான் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏற்றம் இறக்கம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இருந்ததுனால நாளைக்கு இன்கேஸ் ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் கொடுத்தாலும் நிஃப்டி வந்து 23,600 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,500 வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 490 to 500 இந்த ஏரியா, 490 to 500. ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் வந்து 23,600. ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 405 வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,490 ஆக்ட் ஆகும். இன்றைக்கி ஐயே பார்த்திங்கன்னா 458 தான். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம அதையும் தாண்டி 490 லெவல் தான் ரெசிஸ்டன்ட் ஒன்னாக கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்தாலும் 23,600 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 23,490 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,300 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுது இன் பிட்வீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 23,405 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான கேப் அப் ஓப்பனிங் கொடுத்ததுன்னா நம்ம எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டண்ட் வரைக்கும் பார்க்கணும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகுங்கன்னா டிஃபால்ட்டாக நிஃப்டி திருப்பி இன்றைக்கி மாதிரி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.